ஹலோ. இன்னைக்கு நாம தமிழ்நாட்டோட மிக முக்கியமான 5 சுற்றுச்சூழல் பொக்கிஷங்களை பத்தி ஒரு ஆழமான பயணம் போக போறோம். இது சும்மா மேலோட்டமா பார்க்குற பயணம் கிடையாதுங்க. அதோட புவியியல், பல்லுயிர் பெருக்கத்தை பத்தி ரொம்ப டீப்பா அலச போறோம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். அடுத்த சில நிமிஷங்களுக்கு இதுதான் நம்ம லிஸ்ட். கரிக்கிளி, சித்ரங்குடி, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், பிச்சாவரம் மேங்க்ரோவ் காடுகள், அப்புறம் கடைசியா மன்னார் வளைகுடா. சரி, ஆரம்பிக்கலாமா? நம்ம லிஸ்ட்ல முதலாவது கரிக்கிளி பறவைகள் சரணாலயம், மழையை நம்பியுள்ள ஏரிகள். இது காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல சரியா 58 ஹெக்டேர் பரப்பளவுல இருக்கு. 1972ல இருந்தே இது ஒரு பாதுகாக்கப்பட்ட சரணாலயம் அப்படிங்கறத இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எந்த ஒரு நதியோ கால்வாயோ இல்லாம முழுசா மழையை மட்டுமே நம்பி இருக்க 2 ஏரிகளை சுத்தி அமைஞ்சிருக்கு. இங்க இருக்கிற மரங்களை கொஞ்சம் கவனிங்க. இந்த நீர்க்கடம்பு, அப்புறம் அடர்த்தியான கருவேல மரங்கள், இதெல்லாம் தான் பாம்புத்தாரா, புள்ளிமூக்கு கூளைக்கடா மாதிரி அழிவோட விளிம்புல இருக்கிற அபூர்வமான பறவைகளுக்கு ஒரு பாதுகாப்பான வீடா இருக்கு. இங்க நடக்கிற அந்த சீசனல் மாற்றம் இருக்கு பாருங்க, அது நிஜமாவே ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். வறண்ட காலத்துல முட்புதரா இருக்கிற இந்த இடத்துல காட்டு பூனை, குள்ளநரி, மண்வெளி பாம்புலாம் சுத்தி தெரியும். ஆனா ஜூலையிலிருந்து செப்டம்பருக்குள்ள அந்த 400லிருந்து 1700 மில்லிமீட்டர் மழை கொட்டி தீர்த்த உடனே இந்த இடமே தலைகீழா மாறிடும். பல்லாயிரக்கணக்கான வலைசை பறவைகளை ஈர்க்கிற ஒரு பிரம்மாண்டமான நீர்ச்சோலையா இது உருமாறிடும். இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மனுஷங்களுக்கும் இயற்கைக்குமான அந்த பிணைப்பு தான். உள்ளூர் மக்கள் தாங்களாவே முன் வந்து இந்த பறவைகளை பாதுகாக்கறாங்க. ஏன்னு யோசிக்கிறீங்களா? இந்த பறவைகளோட எச்சம் ஏரி நீர்ல கலந்து அவங்க விவசாய நிலங்களுக்கு தேவையான ஒரு சூப்பரான இயற்கை உரமா மாறுது. என்ன ஒரு அருமையான கூட்டுறவு பாத்தீங்களா? சரி, பறவைகளுக்காக மட்டுமில்லாம மருத்துவ குணமிக்க தாவரங்களுக்காகவும் கொண்டாடப்படுற இன்னொரு சுற்றுச்சூழல் அமைப்பு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம். 2வது சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம், ராமநாதபுரத்தோட மலர்ச்சோலை. ராமநாதபுரம் மாவட்டத்துல 260 ஹெக்டேர், அதாவது 2.6 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல விரிஞ்சு கிடக்கிற இந்த இடம் 1989ல இருந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியா இருக்கு. வறண்ட காலத்துல உலர் இலையுதிர் காடாகவும் மழைக்காலத்துல செழிப்பான ஈரநிலமாகவும் மாறுற ஒரு அற்புதமான நிலப்பரப்பு இது. குளிர்காலத்துல இங்க வர்ற கூளைக்கடா, மஞ்சமூக்கு நாரை மாதிரியான பறவைகள் நம்ம கண்ணுக்கு ஒரு விருந்து தான். ஆனா அதை விட ஆச்சரியம் என்னன்னா, இந்த பறவைகளோட கூடுகளுக்கு நடுவுல நம்ம தமிழ்நாட்டோட மாநில மலரான செங்காந்தல் மலர் செழித்து வளருது. அது மட்டும் இல்லாம மண்ணோட மருத்துவ குணத்தை அதிகப்படுத்துற துளசி செடிகளும் இங்க நிறைஞ்சிருக்கு. ஆனா ஒரு விஷயம், இது முழுசா மழையையும் வழிந்தோடி வர தண்ணியும் மட்டுமே நம்பி இருக்கிறதால சில வறண்ட காலங்கள்ல இது முழுசாவே காய்ந்து போற ஆபத்தும் இருக்கு. கிராமப்புற விவசாய நிலங்களை விட்டுட்டு நாம இப்போ நேரா ஒரு பெரிய மெட்ரோ சிட்டிக்குள்ள போக போறோம். கான்கிரீட் காடுகள் ஆக்கிரமிக்கும் போது இயற்கை தன்னை எப்படி காப்பாத்திக்குது? 3வது ஸ்பாட், பள்ளிக்கரணை சதுப்பு நில காப்புக்காடு. சென்னை மாதிரி ஒரு பிஸியான சிட்டிக்குள்ள இப்படி ஒரு பிரம்மாண்டமான சுற்றுச்சூழல் அமைப்பான்னு நீங்க ஆச்சரியப்படலாம். ஆமாங்க, இந்த பெரிய சதுப்பு நிலம் 65 தனித்தனி ஈரநிலங்களை உள்ளடக்கி சுமார் 250 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருந்து வர தண்ணியை உள்வாங்கி வடிகட்டுது. சிட்டிக்கு நடுவுல இப்படி ஒரு மாபெரும் இயற்கை வடிகால் அமைப்பு செயல்படுறது நிஜமாவே ஒரு புவியியல் அதிசயம் தானே. இது ஏதோ ஒரு சாதாரண பொழுதுபோக்கு பூங்கா கிடையாது. நாளுக்கு நாள் பெருகிட்டு வர்ற நகர்ப்புற ஆக்கிரமிப்புகளுக்கு எதிரா போராடிட்டு இருக்கிற ஒரு உண்மையான உயிர்நாடி. இந்தியாவுல அதிகாரப்பூர்வமா ஈரநிலமா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சில இயற்கை கடலோர வாழ்விடங்கள்ல இதுவும் ஒண்ணு. சென்னையில இன்னைக்கு மிச்சம் இருக்க, இன்னும் மூச்சு விட்டுட்டு இருக்க வெகு சில நன்னீர் சதுப்பு நிலங்கள்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுத்தியும் பெரிய பெரிய பில்டிங்ஸ், டிராஃபிக் இருந்தாலும் பள்ளிக்கரணை இன்னைக்கும் பறவைகளுக்கு ஒரு முக்கியமான புகலிடமா இருக்கு. ஒரு பக்கம் சாம்பல் நிற கான்கிரீட் கட்டடங்கள், இன்னொரு பக்கம் ஒளிரும் இளஞ்சிவப்பு நிற பூனாரைகள் கம்பீரமா நிக்கிறத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். இது போக நாமக்கோழி, அப்புறம் பல வகையான முனியா பறவைகள் இங்க இருக்கிற நகர்ப்புற சுற்றுச்சூழலோட தங்களை இணைச்சுக்கிட்டு அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கு. 4வது பிச்சாவரம் மேங்க்ரோவ் காடு. உலகத்திலே 2வது பெரிய மேங்க்ரோவ் காட்டை நாம இப்ப பார்க்க போறோம். வங்காள விரிகுடாவை சந்திக்கிற இடத்துல அமைஞ்சிருக்கிற இந்த கடலோர மேங்க்ரோவ் காடு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பூமிக்கே ஒரு மாபெரும் சுற்றுச்சூழல் சொத்து. 1100 ஹெக்டேர். இது சும்மா சாதாரண பரப்பளவில்ல. உப்புத்தன்மையை தாங்கி வளரக்கூடிய மரங்கள், அதோட வேர்கள் ஒன்னோடு ஒன்று மிக நெருக்கமா பின்னி பிணைஞ்சி ஒரு பிரம்மாண்டமான பச்சை போர்வ மாதிரி காட்சியளிக்குது. இந்த மாபெரும் பரப்பளவு தான் ஆழிப்பேரலைகள், புயல்கள்ல இருந்து உள்நாட்டு பகுதிகளை காப்பாத்துற ஒரு வலிமையான இயற்கை அரணா செயல்படுது. பிச்சாவரம் ஒரு சாதாரண காடு இல்லைங்க.
இது நம்ம பூமிக்காக அயராது உழைக்கிற ஒரு மாபெரும் கார்பன் தொட்டி. காத்துல இருக்கிற கரியமில வாயுவை பெரிய அளவுல உறிஞ்சு இது சேமிச்சு வைக்குது. அதே நேரத்துல கடலோட சீற்றத்துக்கும் தொடர்ச்சியான மண்ணரிப்புக்கும் எதிரா வளைந்து கொடுக்காத ஒரு இயற்கை கோட்டையாவும் இதோட வேர்கள் நிக்குது. கடற்கரைய மேங்க்ரோவ் காடுகள் பாதுகாக்குது சரி, ஆனா அதுக்கு கொஞ்சம் அப்பால் இருக்கிற ஆழமான கடலுக்குள்ள சுற்றித் திரியிற அந்த பழங்கால அழிந்து வரும் பேருயிரினம் எதுன்னு தெரியுமா? நம்ம பயணத்தோட கடைசி இடம் 5வது மன்னார் வளைகுடா கடல்சார் உயிர்க்கோள காப்பகம். இந்த இடத்தோட வரலாற்று முக்கியத்துவத்தை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டோட கடற்கரையை ஒட்டி அமைஞ்சிருக்க இந்த மாபெரும் அமைப்பு தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியா முழுவதிலுமே அமைக்கப்பட்ட மிக முதல் கடல்சார் உயிர்க்கோள காப்பகம். பல்லுயிர் பெருக்கத்தை காப்பாத்துறதுல இது ஒரு மிகப்பெரிய உலகளாவிய மைல்கல்னு சொல்லலாம். இங்க கடலுக்கு அடியில இருக்கிற வளமான பவளப்பாறைகள், கடற்புல் படுக்கைகளுக்கு நடுவுல ஆவுடையார் அப்படின்னு சொல்லப்படுற கடல் பசு அமைதியா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்துல கடலெங்கும் சுத்தி திரிஞ்ச இந்த கடல் பாலூட்டி இன்னைக்கு ரொம்பவே அரிதாகி அழிவோட விளிம்புல இருக்கு. இது உயிர் வாழணும்னா இந்த பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் வளர்ற குறிப்பிட்ட கடற்பொருட்களை மட்டுமே முழுசா நம்பியிருக்கு. இந்த சூழல் அழிஞ்சா இந்த கம்பீரமான உயிரினமும் நிரந்தரமா அழிஞ்சிடும். கரிகிலியில பறவை எச்சங்களால உரமூட்டப்பட்ட வயல்வெளிகள்ல ஆரம்பிச்சு மன்னார் வளைகுடாவுல கடல் பசுவோட கடற்புல் படுக்கைகள் வரைக்கும் நாம பயணிச்சிருக்கோம். இந்த 5 தனித்தனி சுற்றுச்சூழல் அமைப்புகளோட உயிர்வாழ்வு நம்ம ஒட்டுமொத்த கடலோர உயிர்கோளத்தோட எதிர்காலத்தை எப்படி தீர்மானிக்க போகுது? கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இதை முடிச்சுக்கிறேன். இந்த அற்புதமான இடங்கள்லாம் மேப்ல இருக்கிற வெறும் புள்ளிகள் கிடையாது. இதெல்லாம் நம்ம அதிகபட்ச கவனத்தையும் தொடர்ச்சியான ஆய்வையும் கோர்ற ஒன்னோடு ஒன்னு பின்னி பிணைஞ்ச பல்லுயிர் நாடிகள். இதை நாம எப்படி காப்பாத்த போறோம்?